இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். 18வது மக்களவைக்கு தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட்டு முதல் கட்டமாக தமிழ்நாடு உட்பட மாநிலங்களில் நடைபெறுகிறது. இது எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் அட்டவணை அவசரமாக வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் ஏற்கனவே இருக்குது. அது ஒன்று. மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அமர்வார், பாரதிய ஜனதா வெற்றி பெற்று பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக அமர்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கட்சியில் சேர்ந்தவங்க பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை. யார் யார் போட்டி இடுவாங்க அப்படின்னு நினச்சவங்கலாம் வாய்ப்பு கொடுக்கப்படலை. புதுசாக சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது அப்படின்லாம் விமர்சனம் வருது. வருண் காந்திக்கெல்லாம் சீட்டு இல்லை. நல்ல சூழல்ல 18 நாடாளுமன்ற தேர்தல், நீங்க ஏற்கனவே கேள்வியில சொன்னபடி இந்த தேர்தல் கமிஷன் சரியான முறையில் திசையில் செல்கிறதா என்று நம்ம தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னால பேட்டியில பேசிட்டு இருந்தோம். அநேகமா இப்ப அந்த அறிவிக்கப்பட்ட அட்டவணை நீங்க பார்த்தாலே தெரியும். தென்பகுதி மாநிலங்கள் ஆளுகின்ற ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய மாநிலங்கள். தெலுங்கானா புதுசா சேர்ந்ததை கணக்குல வச்சுக்கிட்டு 6 மாநிலங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மெஜாரிட்டியா ஒரு 150 சீட்டுகள்ல தன்னுடைய முதல் கவனத்தை அதிகமா திருப்ப வேண்டும் என்று ஒன்றிய அரசு விரும்பியது. எலெக்ஷன் கமிஷன் உதவியது. எலெக்ஷன் கமிஷன் உதவியதற்கு ஹெல்ப் கிட்டத்தட்ட ஒன் மேன் ஷோ நடத்தக்கூடிய நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி தான். மீதி இருக்கக்கூடிய 2 பேர்ல கருத்து வேறுபாட்டின் காரணமா ஒருத்தர் வெளியில போயிருந்தாலும், மீதி 2 பேரை போட்ட ஆட்களா இருந்தாலும், இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வரலாற்று பின்புலம். ஒண்ணு பாபர் மசூதி இடிப்பு கேஸ்ல உதவிகரமாக இருந்தவர்கள். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல அமித்ஷாவினுடைய இச்சைக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டவர்கள். அப்போ ஒரு தேர்தல் கமிஷன் மேல இந்த நாடு முழுவதும் வாக்களிக்க போகிறார்கள். இவர்கள சரிவாதியான ஆட்களுக்கு இந்த தேர்தல் கமிஷனுடைய செயல்பாடு என்பது தொலைக்காட்சி வாயிலா போய் சேரல. அப்போ 17வது நாடாளுமன்ற தேர்தல் 2019 நடந்த மாதிரியே 2024 இதே மாதிரியான தேர்தலாக தான் இருக்கும் என்று மோடி தலைமையிலான ஆட்சி நம்பியது. இப்போ அதனுடைய நம்பிக்கை எந்த லெவல்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சரிபாதிக்கும் கீழே 60-65% கீழே அது அந்த பிம்பம் உடைந்து போனது. எப்படிடா பிம்பம் உடைஞ்சு போச்சு, அதை நீங்க ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, தேர்தல் கமிஷன் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து சின்னம் ஒதுக்குவது வரை என்ன யாட்சிக் கடைபிடிக்குமோ அது ஒன்றிய அரசு என்ன சொல்லுகிறதோ அதை செய்கிறார்கள். உதாரணத்துக்கு நாடாளுமன்றத்துல கேள்விகள் கேட்கக்கூடிய கட்சிகளாக தென்பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு உட்பட இருக்கக்கூடிய பல கட்சிகள் இருக்கிறது. அதுல அவங்க ஒரு சின்னம் ஏற்கனவே பயன்படுத்திய சின்னத்தை கேட்கும் போது அந்த சின்னம் மறுப்பதற்கான ஒரு சட்ட விதிகளை அவங்க சொல்றாங்க. அந்த சட்ட விதிகளை சொல்லி மறுக்கின்ற போது எல்லாருக்கும் அது பொருந்தணும். நீங்க அது பாத்தீங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் பிஜேபியை ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு உடனடியாக அந்த சின்னம் கொடுக்கப்பட்டு விவாதத்துக்கு எதிர்கட்சியை சார்ந்த ஆட்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இது சம்பந்தமா 5 வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துல 2, டெல்லி உயர் நீதிமன்றத்துல 2 கொண்டிருக்கிறது. அப்போ தேர்தல் கமிஷன் சரியான முறையில் செயல்படுவதில்லை. ஒன் மேன் ஷோவாக அமித்ஷா சொல்லுவதை கேட்கக்கூடிய, மோடி சொல்லுவதை கேட்கக்கூடிய ஒரு அரசு நிறுவனமாக செயல்படுகிறது என்றுதான் நம்ம இந்த தேர்தல் கமிஷனை பார்க்க முடியும். 2வது கேள்வி நீங்க கேட்டீங்க, மோடி 3ஆம் முறை பிரதமராக அமர்வார். டைம்ஸ் நவ் என்கின்ற தொலைவி தொடர்பு நிறுவனமாக இருந்து தொலைக்காட்சி நிறுவனமாக உயர்ந்து அநேகமா அமித்ஷா, அம்பானி உட்பட டாட்டாவுக்கும் உட்பட எல்லாருக்கும் உதவிகரமா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா அது மாறி இருக்கு. டைம்ஸ் நவ் என்கின்ற அந்த நிறுவனம். அந்த நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பு தேர்தல் அறிவித்த உடனேயே போட்டாங்க. அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 380க்கும் மேலாக 400 தாண்டி இந்த ஆட்சியாளர்கள் வெல்வார்கள் அப்படின்னா.
அதை தான் மோடி வந்து தமிழகத்துக்கு வருகின்ற போது 2வது முறையா பேசுகின்ற போது 400+ என்பது எங்களுடைய இலக்கு என்று போட்டு செயல்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 3வதா வைத்திருந்த கேள்வியின் அடிப்படையில போன முறை தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்கள்ல 98 பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இந்த 98 பேருக்கு ஏன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, பர்ஃபார்மன்ஸ் போரா இருந்ததுன்னா ஒரு கட்சி அவங்கள அனுப்ப மாட்டாங்க. ஆனா இப்ப அவங்கள மறுக்கப்பட்டு வேற யார் வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து வேற கட்சியில இருந்து முந்தா நேத்து வரைக்கும் வேற கட்சியில இருந்து அந்த கட்சியினுடைய ஆதரவுல இருக்கக்கூடிய சீட்டு கிடைக்காது என்று நினைக்கக்கூடிய ஆட்கள் ஒரு பக்கம் வராங்க. அப்படி ஒரு 50%. இன்னொருத்தவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தொகுதியில பிஜேபி ஆதரவு இருக்கிறது என்று அவர்கள் தீர்மானிச்சால் அவங்க இருக்கிற கட்சியில இருந்து அப்படியே மாறுறாங்க. இது 2 பக்கமும் நடக்குதுன்னு வைங்களேன். பிஜேபியில இருக்கக்கூடிய ஆட்கள் காங்கிரசுக்கு போவது என்பது இந்த 2024 தேர்தல் அறிவிப்புக்கு பின்னதான் கொஞ்சம் மாற்றம் அதிகமா இருக்கு. உதாரணமா குஜராத்ல பாத்தீங்கன்னா எந்த வேட்பாளரும் மாறவே மாற மாட்டாங்க. மகாராஷ்டிராவில எந்த வேட்பாளரும் மாறவே மாட்டாங்க. உத்தரப்பிரதேசத்துல எந்த சலனமும் இவர்களுக்கு இருக்காது. ஆனா இந்த 98 பேர் நிராகரிக்கப்பட்ட ஆட்கள் பூரா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேஷ் போன்ற பகுதிகளில் தான் இவங்க வெளியே எடுத்திருக்கிறாங்க. அப்போ எதிர்ப்பு குரல் இவர்களுடைய ஆணும் மாநிலங்கள்ல பிஜேபிக்கு எதிராக வருவதும், பிஜேபி சரியில்லை என்று யார் பேசுகிறார்கள் பாத்தீங்கன்னா சத்ருகன் சின்ஹா போன்றவர்கள் பேசுகிறார்கள். சத்ருகன் சின்ஹா கொடுக்கிற பேட்டியில பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த 75 ஆண்டு கால இந்திய வரலாற்றுல ஒரு மோசமான அரசு நிர்வாகமாக பிஜேபி செயல்பட்டு இருக்கிறதுன்னு பிஜேபி எம்பி பேசுவது என்பது இந்திய அரசியலில் மோடி சந்தித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசமான பெயர். ஆக இந்த 18வது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து பாரபட்சமாக செயல்பட்டாலும் கூட எதிர்கட்சிகளிடம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒற்றுமை என்பதும் காங்கிரஸ்ல கொஞ்சம் பலவீனம் என்பது இருக்கு. வேட்பாளர்களை அறிவிப்பதுல, வேட்பாளர்கள் தேர்வு செய்வதில் சில பலவீனங்கள் என்பது இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமா போன 2019 வடக்கு பகுதி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய செல்வாக்கை உயர்த்தி இருக்கிறார்கள். குஜராத் போன்ற இடங்களில் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலை தள்ளி வைத்துவிட்டு குஜராத்ல ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் 2 கட்சியை உடைச்சி அவங்க வேட்பாளர்கள் போட்டாலும் கூட அதில் அவர்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு சிரமம் நீடிக்கிறது. காங்கிரஸ் ஆதரவு பெற்ற உத்தவ் தாக்கரே போன்ற ஆட்கள்கிட்ட எந்த விதமான குழப்பமும் இல்லாம வேட்பாளர்களை அறிவிக்கிறாங்க. அப்போ வடகிழக்கு மாநிலங்கள்ல ஏற்கனவே இருந்த அவப்பெயர் நமக்கு இன்னமும் நீக்கப்படல என்ற நிலை வந்த பிறகு 3 மாநிலங்களில் மாநில கட்சிகளை நாங்கள் ஆதரிக்கிறோம், பிஜேபி போட்டியிடவில்லை என்று அறிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதனால 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி 3ஆம் முறை நான் வருவேன் என்கின்ற அந்த பிம்பம் உடைபட்டிருக்கிறது. மிகவும் மோசமான நிலைமையில இவர்கள் தோல்வியை தழுவார்கள். அதற்குரிய எதிர்கட்சிகளினுடைய கூட்டணி செயல்பாடு என்பது திருப்திகரமாக அமைந்துள்ளது என்று பிஜேபியிலிருந்து வெளியில வந்த ஆட்களும் பத்திரிகையாளர்களும் எழுதுறாங்க. ஒரு பத்திரிகையாளர் வந்து அந்த இதுல பேட்டி கொடுக்கும்போது பேட்டி அப்படியே நிறுத்துறாங்க. அவர் சொன்னது என்னன்னு சொன்னா, உலக நாடுகளில் அதிகபட்சமான ஜேர்னலிஸ்ட சாவடிச்சு எஃப்ஐஆர் போடாம 6 வருஷத்துக்கும் மேலாக அவர்களுடைய பிரச்சனையை கவனிக்காத ஒரு அரசு இந்த அரசு தான். 2019 போடப்பட்ட எஃப்ஐஆருக்கு 2024 வரை தீர்வு சொல்லாத ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நீடிக்கிறது என்று பேசக்கூடிய அளவிற்கு கொலைகள், கிரைம், கரப்ஷன் என்பது அதிகமாயிருக்குதுன்னு ஆங்கில பத்திரிகைகளை எழுதுறாங்க. நேற்று வந்து பெரிய உச்சமான விஷயம் என்னன்னு சொன்னா, கேஜ்ரிவால் கைது ஏற்பட்டிருக்கக்கூடிய அமலாக்கத்துறையினுடைய பாரபட்ச நடவடிக்கை. இதே பாரபட்ச அமலாக்கத்துறையினுடைய சப்ஜெக்ட் வந்து ஒரு 13 சப்ஜெக்ட்ல அவர் கட்ட வேண்டிய ஃபைனை கட்டவே இல்லை, டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்ப அமலாக்கத்துறை அரசியலில் உள்ள அந்த முதலமைச்சர் மீது காட்டுகின்ற விரோதம் என்பது மோசமானது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டக்கூடிய அளவிற்கு இந்திய அரசியல் மாறி இருக்கிறது என்ற செய்தியை நம்ம வாசகர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த முறை இந்திய நாடாளுமன்றம் சரியாக செயல்படுவதற்கு ஏற்ற தலைமையை அமர வைப்பதற்கான சபதத்தை
இந்திய வாக்காளர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நம்ம சொல்ல முடியும். தமிழகத்திலையும் கூட்டணி அமைக்கப்பட்டதை பார்த்துருப்பீங்க. கடைசி நேரத்தில் கூட்டணி மாற்றம் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இடம் மாறி தேர்தல் கூட்டணி அமைப்பவர்கள்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு புதிய வரவு தேமுதிக தான். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியோட போக முடியாது என்ற நிலை ராமதாசனுடைய தனிப்பட்ட நிலையாக பேட்டியில பல முறை பேசுகின்ற போது, நான் இந்த ஆட்சிக்கு கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பு 0. கூட்டணி தேவைப்பட்டால் காங்கிரஸோடு போவோம், தேவைப்படாது, தேவைப்பட்டா காங்கிரஸோடு போவோமே ஒழிய எக்காலத்தும் பிஜேபியோட போக மாட்டோம் என்று ஒரு பேட்டி கொடுத்தவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர். ஆனா இப்ப இரவு நேரத்துல பேசுகின்றது அனைத்து இந்திய அண்ணா திமுக 7 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா கிட்டத்தட்ட முடிவாகி போச்சு. ராஜ்யசபாவை பத்தி அப்புறம் பார்க்கலாம் என்கின்ற அந்த நிலையோட அவங்க வெளியே வருகிறார்கள். அந்த நேரத்துல அமித்ஷா அலுவலகத்திலிருந்து ஒரு நெருக்கடி, இவர் மேல் இருக்கக்கூடிய 3 வழக்குகள்ல 2 வழக்குகள் உடனடியாக சரி செய்யப்படவில்லை என்றால் கைது செய்யப்படலாம் என்கின்ற நிலை வருகின்ற போது அவருக்கு அந்த ராஜ்யசபாவோ அல்லது பிஜேபி மறுபடியும் ஆட்சியில் வந்தால் மத்திய அமைச்சர் என்கின்ற நிலை அவருக்கு கண்ணுல தெரிஞ்சது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புதிய வேட்பாளர் சௌமியா, தருமபுரி வேட்பாளர் ராமதாஸ் ஐயாவுக்கு மாலை போட வருகின்ற வரை சௌமியா போட்டியிடுகிறார்கள் என்று அந்த அம்மாவுக்கு தெரியுமே ஒழிய பழைய வேட்பாளருக்கு தெரியாது. அப்போ அந்த உட்கட்சி ஜனநாயகம், அவர் சொன்ன அந்த சமூக நீதி, இதெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு தன்னுடைய குடும்பத்தில் யாருமே வரமாட்டார்கள் என்ற நிலையை கீழே போட்டு மிதிச்சு தன்னுடைய குடும்பம் இந்த பதவி அரசியலில் திளைக்க ஆரம்பித்து விட்டது. அநேகமா தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னா, ஐயா ராமதாஸுக்கு இந்த சப்ஜெக்ட்ல உடன்பாடு இல்லை, ஆனால் அரசியல் நெருக்கடி அவரை அங்கே நோக்கி தள்ளி இருக்கிறது என்றுதான் பேசப்படுகிறது. 3 அணியா பிரிஞ்சு இருக்கிறதுனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி என்பது ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டு 40 தொகுதிகளும் வேட்பாளர்கள் போட்டு பிரச்சாரம் ஆரம்பிச்சதுனால ஒரு ஈசி வெற்றியை நோக்கி திமுக கூட்டணி செல்வதற்கு இந்த அரசியல் இடமாற்றம் அல்லது கூட்டணி இடமாற்றம் உதவி இருக்கிறது. பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் பாத்தீங்கன்னு சொன்னா 2ஆம் நிலையும் 3ஆம் நிலையும் யார் என்பதில் தான் போட்டி. அதிமுகவும் தேமுதிகவும் இணைஞ்சது அதிமுகவுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். பிஜேபியோட ராமதாசனுடைய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி போய் சேர்ந்திருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஓட் ஷேர் குறையும் என்றுதான் இந்த துரைசாமி போன்ற அரசியல் ஆராய்ச்சியாளர்கள் தகவல் சொல்றாங்க. இப்ப மணி போன்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் மாறி வர்றதுனால திமுக கூட்டணி 2ஆம் நிலைக்கோ 3ஆம் நிலைக்கோ யார் வரணும் என்பதுதான் அவங்களுக்கு போட்டி என்று தமிழகம் மாறியிருக்கு பதிப்பதற்கு. பிஜேபி தென்னிந்தியாவில் தமிழகத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு சூழல்ல தேமுதிக போன்ற அதிமுக போன்ற ஆட்களால இப்படி ஒரு நிலை வந்துவிட்டதே என்ற வருத்தம் எங்களை போன்றவர்களுக்கு உண்டு. இருந்தாலும் கூட இதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். திமுகவினுடைய வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டியதுதான் நம்முடைய கடமை என்றுதான் வாக்காளர்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. உலக அளவுல இந்தியா முன்னேறி உள்ளதா? அவங்க 5வது இடத்துல வந்திருக்கிறோம், அடுத்த 5 ஆண்டுகள்ல 3வது இடம் உலக அளவில் வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் பிஜேபி பின்னடைவு சந்திக்கும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் கணவர் சொல்றாரு. நிர்மலா சீதாராமன் ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவங்க தேர்தலில் சந்திக்க நிதி இல்லை, அது மட்டும் காரணம் இல்லை, தேர்தலில் சந்தித்தோம்னா என்ன சாதி என்ன மதம், நீங்கள் அவரா இவரா அப்படிங்கிறதெல்லாம் வரும், அதை சமாளிக்கிறது அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதெல்லாம் சாதாரணம் இல்லை, பெரிய விஷயம் அப்படின்லாம் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஆத்திரத்தில் உண்மை வெளியே வரும். நிர்மலா சீதாராமனுடைய பல பேட்டிகளை நீங்கள் பார்த்துருக்கும் போது நீங்க ஒரு 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 கிராமத்தினுடைய ஒரு கோயில் விசேஷத்துல பேசிட்டு இருக்கும்போது முகநூல்ல சர்க்குலேஷன் ஆன விஷயம் பார்த்துருப்பீங்க. நீங்க காசை உண்டியல்ல போடாதீங்க, நீங்க கிட்ட கையில கொடுங்க என்று. அப்பட்டமான அந்த ஆரிய சிந்தனையை மனசுக்குள்ள வச்சுக்காம வெளியே பேசக்கூடிய அடம் பிடித்த நிதி அமைச்சர் என்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது நம்ம நிர்மலா சீதாராமன் என்கின்ற நிதி அமைச்சர் தான்.
நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு பெரிய அளவுக்கான அரசியல் பொருளாதார நிபுணராக பேசப்படுகின்ற அவருடைய கணவர் புதிய இந்தியா என்கின்ற கோணல் மரம் மூலமா பெரிய அளவுக்கு பெயர் பெற்றவர். இப்ப அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டி பாத்தீங்கன்னு சொன்னா 3 அம்சங்களில் உலகம் எதிர்பார்த்ததில் இந்தியா 2019, 2022, 2024 இந்த 3 ஆஸ்பெக்ட்ல எவ்வளவு பின்னால போயிருக்குது என்று சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 1% டாப் மோஸ்ட் பணக்காரர்கள் அவர்களுடைய சொத்து மதிப்பு 14 வந்து காங்கிரஸ் ஆட்சி, 15ல இருந்து 19 வரைக்கும் பிஜேபியினுடைய முதல் பீரியட், 19ல இருந்து 24 வரைக்கும் பிஜேபியினுடைய இரண்டாவது பீரியட். இந்த 19ல இருந்து 24 வரைக்கும், 19ல இருந்து 22 வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது பேர் என்ன, நம்ம கொரோனா வியாதி, உலகமே கொரோனாவை பார்த்து பயந்து தடுமாறுகின்ற சூழல்ல இந்தியா 3வது அதிக இறப்புகளை தேடி தந்த நாடு என்ற பெருமை, அது ஒரு மோசமான பெருமையா இருக்கட்டும், இந்தியா பெற்றது. ஐயோ இவ்வளவு பேர் இறந்துட்டாங்களேன்னு நீங்களும் நானும் கருதுகின்ற நேரத்துல புதிய புள்ளி விவரம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல என்னன்னு சொன்னா ஒரு 13 மருந்து கம்பெனிகள், அதுல 3 மோசமான கம்பெனிகள் 6 விதமான மருந்துகளை உருவாக்கி அது கொரோனாவுக்கு நீங்க போடலாம் என்று யாருமே பரிந்துரை செய்யாமல் 540 கோடி ரூபாய் அவர்கள் இந்த பீரியட்ல மட்டுமே லாபமாக சம்பாதிச்சிருக்காங்க. அவர்களுடைய வரவு செலவு கணக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 10 கோடி ரூபாய்க்குள்ள அவங்க வரவு செலவு கணக்கு இல்ல. அந்த கம்பெனிகள் 10 கோடி ரூபாய் வரவு செலவு இல்லாத கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா பார்மா இண்டஸ்ட்ரீஸ்ல மிகப்பெரிய அளவுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அதனுடைய சிஸ்டர் ஒண்ணு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல குஜராத்ல மிகப்பெரிய அளவுக்கு, அதாவது 1500 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் ஒண்ணு, 864 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் ஒண்ணு. அப்போ பினாமி கம்பெனிகளை உருவாக்கி அந்த கம்பெனிகள் மூலமாக இந்திய செல்வத்தை சூறையாடக்கூடிய ஏற்பாடுகளுக்கு கொரோனா காலத்துல இருந்த மருந்து கம்பெனிகளை இந்த ஆட்சியாளர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று அந்த ரிப்போர்ட் சொல்லு. நான் சொல்றது வந்து லான்செட் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி அறிக்கை. அது வந்து மருந்து துறையில மட்டும் எப்படிப்பட்ட விபரீதங்கள் நடக்கிறது என்று தொடர்ந்து கட்டுரை எழுதுறவங்க அந்த லான்செட் என்கின்ற அதுல அவங்க சொல்லி இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல வந்து பாத்தீங்கன்னா 70 முதல் பீரியடுக்கு முன்ன, அதுக்கப்புறம் 115. இன்னைக்கு இந்தியாவில் இந்த 5 ஆண்டுகள் 2022, 23 என்பது இந்திய முதலாளிகளின் வளர்ச்சி என்று பிஜேபி கருதுகிறது. இப்ப இந்திய முதலாளிகளுடைய செல்வம் உயருது அப்படின்னா இந்தியா உயருது என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள். சரி, ரைட், அவ்வளவு பெரிய விஷயத்தை அவங்க வச்சிருக்காங்க. 50% பாட்டம் லெவல், உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள், கீழே இருந்து 50% இருக்கக்கூடிய ஆட்களுடைய 14, 19 இருக்கக்கூடிய வாழ்க்கை தரம் 19, 22ல 13% குறைஞ்சிருக்கு. 22 to 24 பாத்தீங்கன்னா 25% குறைஞ்சிருக்கு. அப்போ 2 வருஷத்துல 12% கீழே போகுது. வாழ்க்கை தரத்தினுடைய வீழ்ச்சி என்பது உழைப்பாளிகளுக்கும் பெரும் கோடி அளவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த அறிக்கை சொல்லுவது வந்து வாழ்க்கை மேல போகல, முதலாளிகளுக்கு மட்டும் வாழ்க்கை மேல போயிருக்குது. இது எல்லாமே யாரு சொல்றான்னு பாத்தீங்கன்னா நம்முடைய நிர்மலா சீதாராமனுடைய கணவர். அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஃபைனல் என்னன்னு சொன்னா, இந்திய நாடு இப்போது இந்த தேர்தலை சந்திக்கின்ற போது யார் வந்தால் யாருக்கு வளர்ச்சி என்பதை புரிந்து கொண்டார்கள். இந்த ஆட்சியாளர்கள் வந்தால் அடுத்த தேர்தலை நாம் சந்திக்க முடியாது, வாக்களிக்கின்றதில் கூட இந்த ஜனநாயக தன்மை நீடிக்கும் என்று சொல்ல முடியாது. We have to ascertain that the prevailing democracy will not be available in future. அப்படின்னு தான் முடிக்கிறார். எதிர்காலத்தில் குறைந்தபட்ச இந்த வாக்களிக்கும் ஜனநாயகம் கூட மறுக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சம் தான் கீழே உள்ள 50% அந்த வாழ்வை சந்திக்கக்கூடிய மக்களின் நிலை. அப்போ
இந்தியா உலக அளவுல பெருமை பெற்றது என்ற பிம்பம் 19 நாடாளுமன்றத்துல பேசினது, அந்த கோயில் கட்டி போது பேசின விஷயங்கள், இது எல்லாமே இன்றைக்கு உலக அளவுல இல்லை என்று ஆகிவிட்டது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை நம்மகிட்ட சுட்டி காட்டுற விஷயம் என்னன்னா, ஜம்மு காஷ்மீர் அதிகபட்சமான ஜவான்களை இழந்திருக்கிறோம், அதிகபட்சமான தீவிரவாதிகளை உருவாக்கி இருக்கிறோம். வேலையின்மையினுடைய வீதம் இந்திய அளவில் இந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய கிரைட்டீரியாவாக மாறி இருக்கிறது. தேர்தல் கமிஷனே இவ்வளவு மோசமான அன்ரெஸ்ட் சூழல்ல, வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த தேர்தல் நடத்த முடியுமா என்று யோசிக்க வேண்டும் என்று நடுநிலையாளர்கள்லாம் கட்டுரை எழுதுறாங்க. ஒரு பக்கம் கிளைமேட் சேஞ்சு மற்ற சப்ஜெக்ட்ல மக்கள் வாக்களிக்க வருவார்களா என்று யோசிக்கின்ற அதே நேரத்துல வெறுப்பின் உச்சமாக இந்தியாவினுடைய மக்கள் நிலை என்பது இருக்கிறது. இந்த சூழலில் இந்த அரசு உடனடியாக மாற்றப்பட வேண்டும் என்ற சிந்தனை என்பது விதைக்கப்பட்டிருக்கிறது. அதனால உலக அளவுல இந்தியாவுடைய தன்மையை வீழ்ச்சி குறியீட்டுல, பட்டினியில, வேலை வாய்ப்பு இல்லாத சூழல்ல, எல்லா அம்சங்களிலும் ஏற்கனவே நம்ம பேட்டியில சொன்னது போல 9 அம்சங்களில் குறைஞ்சிருக்கிறோம். அந்த 9 அம்சங்கள் வெகு மோசமான வீழ்ச்சி என்பது 2022 24 வரைக்கும் இருக்குது. இதை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் வாக்காளர் பொறுப்பு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்ட நக்கீரன் வாசகர்களுக்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.